வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சிறலம் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே முத்து வந்து அந்த ஆள்கிட்ட கேட்டு முத்து வந்து பயங்கரமான கோவத்தில் வராங்க. அப்போ இந்த ஆள் வந்து சீதாவை ஏமாற்ற பார்த்துருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வீட்டை பொண்ணை அவன் ஏமாற்ற பார்த்துருப்பான் சொல்லி முத்து வந்து பயங்கரமான கோவத்தில் அருண் வந்து ஸ்டேஜில் உக்காந்துருக்காங்க. சரி, சீதாக்க வெயிட் பண்ணிட்டு அப்போ வந்து முத்து வந்து இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜ் மேலே ஏறி போய் சட்டையை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அருண் என்ன முத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி இங்கே வந்து அருண் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அருணோட அம்மா தம்பியுமே என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து டே கீழே இறங்கி விடா சொல்லி இங்கே வந்து முத்து வந்து சட்டையை பிடிச்சோ கீழே இறக்கி கொண்டு வராங்க. வந்த உடனே இங்கே அருண் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன முத்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லி கேட்கும்போது இங்கே கரெக்டாக சீதாவும் மீனா வராங்க. வந்த உடனே இங்கே ஒரு பயத்தோடைய வராங்க. வந்த உடனே இங்கே முத்து வந்து டே என்னடா இது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறே நீ சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கேட்டுட்டு இருக்கேன். இங்கே அருணுக்கு ஒன்றுமே புரியல. இது யாரா சொன்னால் ஃபஸ்ட்டு இது யாருக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, எப்படி வெளில வந்திருக்கோம் சரி இங்கே வந்து அருண் நினச்சிட்டு இருக்காங்க. முத்து வந்து டே என்னடா நான் பாட்டுன்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லி அப்படி சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் சைலண்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மீனா சிஸ்டர் மாட்டிப்பாங்க. நமக்கு உதவி செய்ய போய் அவங்க எதுக்கு மாட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் வந்து எப்படியாச்சும் நம்ம சொல்லாமல் தவிர்த்துலாம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வந்து முத்து வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே யாருமே எந்த பதிலும் சொல்லாத மாதிரி இருக்கும். முத்துக்கு பயங்கரமான கோவம் வருது. அரையருக்காக கையை ஓங்கணுன்னா அருணோட ஃப்ரெண்டு நீங்கள் பாருங்கள் நிறுத்துங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க சொல்லி இங்கே வந்து அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து ஓ யாரா நீ சொல்லி இங்கே வந்து முத்து இங்கே கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து அருணோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து ஓ அப்படியா ஃப்ரெண்டு மாதிரியான ஃப்ரெண்டு இருப்பான் அப்படி தான் சொல்லுவேன் நீ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. முத்து வந்து சரி என்ன பிரச்சனை சொல்லு அப்போ தானே தெரியும், நீ பாட்டுன்னு சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சரி இங்கே வந்து அருண் கேட்டுட்டு இருக்காங்க. முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அருணுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் பேசாமல் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். எத்தனை வாட்டி தான் நம்ம இதை மறைக்க முடியும், எப்படி தான் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஆமாம் நான் ரெண்டாவது கல்யாணம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நான் முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. டே உனக்கு எவ்வளோ தைரியம்டாம் ஏன் வீட்டை பொண்ணா ஏமாத்த பார்த்துருக்கியா நீ அப்படின்னு சொல்லி முத்து வந்து திருப்பியும் கை வாங்க போகிறாங்க. அப்போங்க அருண் இங்கே பாருங்கள் முத்து தேவையில்லாமல் கை வாங்குற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க, நான் முதல் கல்யாணம் பண்ணது சீதாவை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருண் சொல்லிடுறாங்க. இது முத்துக்கு ஒன்றுமே புரியல. டே என்னடா விளாண்டுட்டு இருக்கீங்களா, ஏதோ உளறிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே அருணோட ஃப்ரெண்ட் வந்து சார் இவங்களுக்கு போன மாதமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டேன்னா முத்துக்கு என்ன பதில்னு சொல்கிறதுனே தெரியல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியல. அப்போ அவர் வந்து இங்கே பாருங்கள் சார் அருணுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அவனுக்கு சாட்சி கையெழுத்து நான் தான் போட்டேன், அதே மாதிரி சீதா சைட்லேருந்து மீனா தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவரும் சொல்கிறாங்க. இதை கேட்டணும் முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன மீனா என்ன இவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்கே அது வந்து அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா இழுத்துட்டு இருக்காங்க. முத்து வந்து என்ன மீனா அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. மீனா வந்து வேறு வழியே இல்லாமல் ஆமாங்க நான் தாங்க கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து ஓ அப்படியா அப்போ நீ என்கிட்ட எந்த இதுவும் சொல்லாமல் நீ கல்யாணம் நடத்தி வச்சிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா முத்து கேட்குறாங்க. அப்போ இந்த மீனா வந்து இல்லைங்க நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு முழுசாக கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்படுங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து அப்படியா நான் கோவப்படுறதுக்கு உங்ககிட்ட தான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. மீனா வந்து இல்லைங்க நான் வந்து எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா அவன் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து இங்கே பாரு நீ சொல்லி எனக்கு எந்த புரிய தேவையில்லை, அப்போ நீ இந்த கல்யாணம் சும்மா செட் பண்ணி எனக்கு காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்க அப்படி தானே, அப்போ கல்யாணம்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு அப்படி தானே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. மீனா வந்து எங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கோவப்படுறது நிப்பாட்டுங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அப்படி பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்கு கோவத்தை அடக்க முடியாமல் ஸோ மீனாவை அறைய போகிறாங்க. சீதா வந்து மாமா நிறுத்துங்க மாமா, தேவையில்லாமல் அக்காவை திட்டாதீங்க, எனக்காக தான் அக்கா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதாவை சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து வா சீதா வா, உன்னை நான் எப்படி நம்பினேன், நீ என் பேச்சை கேட்காம இருக்க மாட்டேன், என் பேச்சை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ பார்த்தியா எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லை என்கிட்ட இவ்வளோ நேரம் மறைச்சிருக்க பாரு, அதுதான் என்னால் தாங்க முடியல சீதா, எல்லாம் பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்களும் கேட்குறாங்க. முத்து வந்து அத்தை விடுங்க அத்தை உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து டவுட்லேயே கேட்குறாங்க. அப்போதுங்க சந்திரா வந்து மாப்பிள்ள
கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயம் எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, இவங்க 2 பேருமே என்கிட்ட எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லி இவங்க சந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து ஓ அப்போது உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்லாமல் இவங்க 2 பேரும் முடிவெடுத்து பண்ணியிருக்காங்கல்ல, சரி இருக்கட்டும் சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அட்ரஸ் அக்கா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காளா பாத்தியாடாடே, நீ எங்கள் குடும்பத்துக்காக இழுத்து போட்டு செஞ்ச, ஆனால் உனக்கு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாத்தியா சொல்லி இங்கே வந்து விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை வந்து இங்கே பாரு விஜயா இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டு சும்மா எரி நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு என்ன மீனா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை இங்கே இருக்காங்க. மீனா வந்து மாமா இல்லை மாமா சீதாவை அவனோட உடம்ப நினச்சினா அப்படி பண்ணிட்டேன், ஏன்னா அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படி இப்படி இருந்தா, ஸோ டாக்டரே எதுவுமே பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படி மாதிரி தான் சொன்னாங்க, அது ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவளை இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து இங்கே பாரு மீனா, நீ இதுக்கப்புறம் எந்த பதில் சொன்னாலும் எதுவுமே ஆகாது, ஏன்னா நீ அப்படி பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து இங்கே பாருங்க அப்படிலாம் இல்லைங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து இங்கே பாரு மீனா, இனிமேட்டு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது இல்லாமல் இனிமேட்டு எங்கள் வீட்டு பக்கமும் வந்துடாத அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் இந்த அட்ரஸ் அக்கா நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குது, அப்போது இவன் இனிமேட்டு நம்ம வீட்டுக்கு வரமாட்டா, ஏப்பா இந்த பூக்கறி தொல்லை இனிமேட்டு இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இனி ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, அந்த ரோகினி எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தணும், இப்போ ஒரு ஆள் போயிட்டால இனி ஒருத்தி தானே எப்படியாச்சும் நம்ம துரத்திடலாம் சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. முத்து வந்து இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு தெரியுமா தெரியலையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் பொண்ணு பண்ணிய காரியத்துக்கு நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து இங்கே பாரு மீனா, உங்ககிட்ட நான் அப்போவே சொன்னேன் இவளுக்காக உன் லைஃப்பை தொலைக்காத, நான் அப்போவே சொன்னேன்னா ஏன் நீ கேட்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி இங்கே சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இதுக்கப்புறம் என்ன விஷயம் சொன்னாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஏன்னா உங்கள் பொண்ணு அப்படிப்பட்ட காரியம் பண்ணியிருக்கா, இனிமேட்டு அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து கிளம்புறதுக்காக போகிறாங்க. அப்போ சீதா வந்து காலை பிடிச்சிட்டு மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, என்னால் தான் நான் தான் கேட்டு அக்கா அப்படி பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு, நான் என்ன மாமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. சீதா வந்து இங்கே பாருங்க மாமா, உங்கள் விருப்பம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன், ஆனால் சும்மா எனக்கு ஒரு ஆறுதலுக்காக தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. சீதா அந்த மாமா மன்னிச்சிடுங்க மாமா, நீங்கள் பதில் பேசுங்க, நீங்கள் பேசாமல் இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது இல்லாமல் இப்போ கல்யாணம் நடக்க போகுது, உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் எல்லாம் நடக்காது மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து என்ன சீதா சொல்லிட்டு இருக்கேன், அப்போது ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணது என்ன ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் தானே பண்ண நீ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. சீதா வந்து இல்லை மாமா அது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான், அது கல்யாணம் கிடையாது, இன்றைக்கி நடக்கிறது தான் உண்மையான கல்யாணம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து என்னமோ சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அந்த டே முத்து அதான் இங்கே இவ்வளோ சொல்கிறாங்களே பேசாமல் நீ கல்யாணம் மட்டும் நடத்தி வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. முத்து வந்து அப்பா என்னப்பா இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீ கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னால் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து டே இல்லைடா சீதா வந்து இவ்வளோ விருப்பம் படுறா, ஏன்னா நீ இல்லாமல் அந்த கல்யாணம் நடக்காது, உன்னோட ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான், ஏன்னா அவள் லைஃப் ஃபுல்லாக நினச்சிட்டே இருக்க வேண்டியதாக ஆகிடும்ல, அதுக்கப்புறம் மாமா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி அவள் லைஃப் ஃபுல்லாக படுற மாதிரி ஆகிடும், நீ அந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து வேறு வழி இல்லாமல் சரிப்பா நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, இவங்க ஏதோ பண்ணுறாங்க என் பேச்சை கேட்காம ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு மரியாதையும் கொடுக்குறது இல்லை, என்ன பண்ணுறது என் தங்கச்சிக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. அதே மாதிரி கல்யாணமும் நடத்தி வச்ச உடனே முத்து அடுத்த நிமிஷமே கிளம்பி ஸோ மண்டபத்தை விட்டு வெளியும் போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விடல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.